Hello guys, welcome to Tech Tamizhachi. நான் உங்கள் பவித்ரா. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் VIVO Y15s இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்தோம்னா இதை நம்மளோட VIVO Y15s பாக்ஸ். ஸோ இதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். VIVO Y15s அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதுக்கு கீழே ஃபோனோட ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சைட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் AL dual கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 3GB + 32GB இருக்குது. இந்த கலர் வந்து நான் வாங்கினது மிஸ்டிக் ப்ளூ. ஸோ அது வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட். ஸோ மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. சைடில் விவோ அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபோன் எப்படி இருக்குது அதோட பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே விவோ அப்படின்னு திருப்பியும் எழுதியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா சில நோட்ஸ் அண்ட் அப்புறம் வந்துட்டு ஃபோன் கேஸ் இருக்குது. அது வந்து ஒரு பேப்பர் பேக் மாதிரி தான் இருந்தது. ஸோ எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நோட்ஸ் இருந்துச்சு, அதாவது வாரண்ட்டி கார்டு அது மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோனோட பேக் கேஸ் இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அது தனியாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோனுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி அது சேஃப்டிக்காக கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது. சார்ஜர் அதோட USB அது கனெக்ஷன்லாம் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ளக்இன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. டைப் சி கொடுத்துருக்கலாம், பட் வந்து அவங்க டைப் சி கொடுக்கல. USB மைக்ரோ 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் சார்ஜர். ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ளக்இன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சார்ஜர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு நான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுவும் எல்லா ஃபோனோட சேர்த்து வர்றது தான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதையும் எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதான் பின், இதான் லாஸ்ட்டாகவும் அவங்க வச்சுருந்தது. ஸோ எப்பயும் போல் ஒரு நார்மல் சிம் எஜெக்டர் டூல் தான். ஸோ நம்ம இதை உள்ள வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ வந்துட்டு அவ்வளோதான். அந்த பாக்ஸு ஒரு சிம்பிள் பேக்கேஜோடு தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை கையில் எடுத்தோம். ஃபோனை கையில் எடுத்தோடனே நல்ல ஃபீலிங் இருந்தது. நம்ம ஃபோனை வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபோன் வந்து ஸ்லீக்கியாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ வந்துட்டு இங்கேயும் திருப்பி விவோ அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ 2 கேமரா இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா இருக்குது. தென் ஃபோனோட திக்னஸ் வந்து 8.3 mm. இதோட வெயிட் வந்து 179 கிராம். சைடில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். மேலே வந்து வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ வந்துட்டு ரைட் சைடில் அது 2 ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சிம் போடுற இடம், அதாவது சிம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. சைடில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒன்றுமே கொடுக்கல. கீழே டவுன் சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபோனோட இது. ஸோ இப்போ வந்து சிம் வந்து நம்ம கழட்டி பார்த்துடலாம். இதில் வந்து எத்தனை சிம் போட முடியும், எத்தனை மெமரி கார்டு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு 2 சிம் நம்ம போடலாம். அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு வந்து இதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பிளாஸ்டிக் டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோல்ட் பண்ண க்ரிப்பாகவும் இருந்தது. ஸோ 2 சிம் போடலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு சிம் தான் போட்டுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் 2 போடலாம். நீங்கள் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃபோனோட வெளிப்பாகங்கள். இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் விவோ அப்படின்னு வருது. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ வந்துட்டு திருப்பி விவோ அப்படின்னு வருது. இப்போ ஃபோன் வந்துட்டு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வைப் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் லோட் ஆச்சு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் ஃபோனோட இன்டர்ஃபேஸ். இதோட சின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோனோட திக்னஸ் சொன்ன மாதிரி 8.3 mm. டிஸ்பிளே சைஸும் 6.5 inches.
ஸோ வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். சில ப்ரோ வெர்ஷன்ஸ், லேண்ட்ஸ்கேப் இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணலாம். நானும் இப்போதைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணல. செட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க்கில் Wi-Fi, ஹாட்ஸ்பாட் அண்ட் டெட்ரிங் இது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ப்ளூடூத் அண்ட் டிவைஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோ பிரைட்னஸ்னால் இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு ஹை பிரைட்னஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இவ்வளோத்துக்கு நல்லாவே கிளியராக இருந்தது. ஸோ எனக்கு இவ்வளோ பிரைட்னஸ் தேவைப்படாது, நான் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கலர், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் எவ்வளோ நிமிஷமும் செட் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்க ஒரு அடிஷ்னல் இதுன்னே சொல்லலாம். நீங்கள் எந்த வியூவில் வந்து ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட் சைஸ் இது மாதிரி ஏதாவது மாற்ற இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன், வால்பேப்பர், தீம் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு கேளுங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் சவுண்டு வால்யூம் வந்து நல்லாவே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் ஃபன் டச் ஓஎஸ் இருக்குது. ஸோ அதோட பேட்ரி லெவல் அது காமிக்குது 89%. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணி நேரம் அது யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணிக்கோங்க, இது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். என்னென்ன ஆப் லாக் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் எங்கே லொக்கேஷன் ஆன் பண்ணி வைக்கலாம், என்ன இதுக்கெலாம் இது பண்ணலாம். அப்புறம் சிஸ்டம், அதில் வந்துட்டு சிஸ்டமோட ஓஎஸ் எதால் இது பண்ணிட்டு அபவுட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2.3 GHz ஒக்டா கோர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 GB தான். இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன். ஃபோனோட ஸ்டோரேஜ் சொன்ன மாதிரியே 32 GB தான். இதில் வந்துட்டு ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இதோட மாடல், ஓஎஸ் வெர்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து சொன்ன மாதிரி 32 GB. இதில் வந்து நான் 11 GB சில அப்ளிகேஷன்ஸில் இன்ஸ்டால் பண்ணனால கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு சில ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணுற மாதிரி, இது மாதிரி நீங்களே உங்களுக்கு என்னென்ன வேணும், அன்லாக் பண்ணும்போது என்ன பேட்டர்ன் போடலாம், அது மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஃபோனை வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் பார்க்கணும். ஸோ வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பின், பேட்டர்ன், பாஸ்வேர்டு இது 3த்தில் நான் பின் வந்து கொடுத்துறேன். ஸோ பின் வந்து நான் போட்டு வந்து வைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் பின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்னோடய ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வச்ச உடனே வந்துட்டு அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு பாருங்கள் நீங்களும், வச்ச உடனே அது ஓப்பன் ஆயிடுச்சுல. ஸோ இது மாதிரி தான் இருந்தது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது சென்சார்லாம். ஸோ வந்துட்டு இதில் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மிஸ்டிக் ப்ளூ கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது மிஸ்டிக் ப்ளூ தான். எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, வாங்கலாமா, இந்த காசுக்கு இது ஒர்த்தா அப்படின்றதையும் கீழே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒர்த்தா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இதில் வந்துட்டு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 MP, இன்னொன்று 8 MP. செல்ஃபி கேமரா வந்து 8 MP, பேக் கேமரா வந்து 13 MP, இன்னொன்று 2 MP. ஸோ வந்துட்டு கேமராவோட பிக்சர்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.